பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு தந்ததான இந்த புதிய வாரத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே இந்த ஆராதனையெல்லாம் நீர் பொறுப்பேற்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வசனத்தை கேட்க அவளோடு காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய புதிய கிருபையினாலே நீர் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே இருதயங்கள் திறந்து இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே வசனங்களை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்க நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடி ஆலை ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே ஆயத்தப்பட, ஒவ்வொரு குடும்பமும் ஆயத்தப்பட நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தாமே கர்த்தாவே அப்படியாக இந்த நாட்களிலே அதிகமாக நீர் ஆண்டவரே கிரியை செய்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தங்களை சுத்திகரித்து கொண்டவர்களாக, பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்களாக உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஏற்று நடத்தும். இந்த கால ஆராதனையிலே ஆண்டவரே இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென்.
நாம் கர்த்தரை ஆராதிப்போம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சார் அவர் ஒரு பெரிதான ஒரு சவால் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பொற்சிலையை பணிந்து வணங்க வேண்டும். அதில் தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தபடியாலே அவர்கள் அதிலே தேவனை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம் என்று உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த சவாலை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் கர்த்தருக்கென்று உறுதியுள்ளவர்களாக இருக்கிறதை கண்டு அக்கினி சூளையிலே அவர்கள் போடப்படுகிறார்கள். அங்கே ராஜா சவால் விடுகிறார், என்னுடைய கைக்கு தப்புவிக்க தேவன் யார் என்பதை நான் பார்க்கிறேன் என்று. ஆனால் அந்த அக்கினி சூளையிலே அவருடைய கண்களே காண்கிறது. 4வது ஒருவர் அந்த 3 பேர் மத்தியிலே அக்கினி ஜுவாலையிலே உலாவுகிறதை அவன் கண்டான். ஆகவே அவன் ஆச்சரியப்பட்டு, உண்மையாகவே இது தேவனுடைய தாசர்கள், தேவனே அங்கே அவர்கள் மத்தியிலே உலாவுகிறார் என்பதை அறிந்து அவர்களை வெளியே வர சொல்லி அவர் தாமே ஒரு பெரிய ஒரு விடுதலையை காண்கிறார். அவர் அந்த விடுதலையை அவர் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மற்ற ஜனங்களும் தேசமெங்கும் அந்த விடுதலையை அறியக்கூடியவர்களாக, காணக்கூடியவர்களாக அங்கே தேவனுடைய நாமம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்தின் மூலமாக அங்கே அவர்கள் நாமம் மைமைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது இந்த நாளிலும் பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பல வேதனைகள் மத்தியிலே கடந்து போகிற நிலையிலே காணப்பட்டாலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் அவர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை விடுவித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை வழிநடத்துவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் கண்கள் காணத்தக்க, நேபுகாத் நேச்சாருடைய கண்கள் காணத்தக்க இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதே போல மற்றவருடைய கண்கள் காணத்தக்க கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய எல்லா கஷ்டத்திலிருந்தும், உன்னுடைய எல்லா விதமான வறுமையிலிருந்தும், உன்னுடைய தரித்திரத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னை கொண்டு வருவார் வெளியே என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதான தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று தேசம் முழுவதும் அறிந்தது போல இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லா விதமான கஷ்டத்திலும், வேதனையிலும், நெருக்கத்திலிருந்தும் விடுவித்து கொண்டு வருகிறவர். அவர் ரட்சிக்க வல்லமுடைய தேவன். அவர் வழிநடத்த வல்லமுடையவர். கடைசி மட்டும் நம்மை காக்க வல்லமுடையவர். கடைசி மட்டும் ஆண்டவருக்காக ஜீவிக்கிற சாட்சிகளாக ஒவ்வொருவரும் விளங்கத்தக்க கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிவார்கள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன் குடும்பத்தோடு இருக்கிறார், கர்த்தர் உன் பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறியத்தக்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவர்களுடைய கண்கள் காணும். ஆகவே நம்முடைய தேவன் வல்லமை நிறைந்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன். இவ்விதமாய் ரட்சியத்தக்க வேறு தேவன் ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை ஆராதிப்போம். அவரையே நாம் உயர்த்துவோம். அவருக்கு மகிமையை நாம் கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் எம்பிஐ பாட்டு புஸ்தகத்திலே 432வது பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். வெற்றி வேந்தன் இயேசு ராஜன் ஜெயமே தந்திடுவார், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம் என்ற பாடல். Praise the Lord. Hallelujah. வெற்றி வேந்தன் இயேசு ராஜன் ஜெயமே தந்திடுவார், வெற்றி வேந்தன் இயேசு ராஜன் ஜெயமே தந்திடுவார், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், வெற்றி வேந்தன் இயேசு ராஜன் ஜெயமே தந்திடுவார், வெற்றி வேந்தன்
படையினை வீழ்த்தி எதிர்த்து யுத்தம் செய்வார். எதிரி படையினை வீழ்த்தி எதிர்த்து யுத்தம் செய்வார். யுத்தமில்லா இளைப்பாறுதல் இயேசு தந்திடுவார். யுத்தமில்லா இளைப்பாறுதல் இயேசு தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், அடைவோம், ஜெயமே நமது ஆயுதம் யாவும் மாம்ச அல்ல அறிவோ. நமது ஆயுதம் அல்ல மாம்ச அல்ல அறிவோ. அரண்களையே நிர்மூலமாய் மாற்றும் வல்லமை. அரண்களையே நிர்மூலமாய் மாற்றும் வல்லமை. வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வானமண்டல ஆவி சாத்தான் கிரியை அணைத்தோ. வானமண்டல ஆவி சாத்தான் கிரியை அணைத்தோ. கடிந்திடுவோம், கட்டிடுவோம் இயேசு நாமத்தினால். கடிந்திடுவோம், கட்டிடுவோம் இயேசு நாமத்தினால். வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம், ஜெயமே அடைவோம். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். வெற்றி வேந்தன் இயேசுராஜன் ஜெயமே தந்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் முன்னே போகிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர்தாமே ஜெயத்தின் தேவனாக முன்னே போகிறார். அவர் ஜெயக்கொடி நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஜெயக்கொடியை அவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவோம். ஆண்டவர் ஜெயத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஜெயத்தின் ஜெயபலனானவர் நமக்கு முன்னே போகிறார். ஆனபடியாலே கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தரே நமக்கு முன்னாக போய் நமக்காக அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் நமக்காய் கிரியை செய்து உனக்கு வேண்டியதான சகல நன்மைகளையும் அவர் கட்டளையிடுவார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை நாம் உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும்.
அவருடைய நாமத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவருடைய நாமத்திற்காக நாம் வைராக்கியம் காட்ட வேண்டும். அவருடைய நாமத்திற்காக நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமமே எல்லா நாமங்களிலும் மேலான நாமம். அவருடைய நாமத்தை பற்றி கொண்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இயேசுவின் நாமத்தை பற்றிக்கொள். அவர் உன்னை கடைசி மட்டும் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையிலே உங்களுக்கு வேண்டியதான சகல நன்மைகளையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து உனக்கு வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு பாதுகாத்து வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி உண்டாவதாக. Let us look at God's word. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்போம். Today I'm going to speak on the sermon titled, The God of Noah is our God. நோவாவின் தேவன் நம்முடைய தேவன் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நான் செய்தி உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன். In the book of Genesis, we read about the wickedness of human race. ஆதியாகம புஸ்தகத்திலே மனுகுலத்தின் பொல்லாங்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். The thoughts and intentions of the people were only evil. ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்ததும் பொல்லாததே என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. In the midst of that wicked generation, a man named Noah found favor in the sight of God. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சந்ததியின் மத்தியிலே நோவா என்கிற ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. Noah was upright and God-fearing. நோவா அவன் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். As a result, the Lord protected Noah and his family from the destruction which the Lord brought to them. அது நிமித்தம் தேவன் கொண்டு வந்த அந்த அழிவிலிருந்து நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ரட்சித்து காத்து கொண்டார். Today we are living in a world where sin and wickedness abound. இந்த நாளிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது பாவமும் பொல்லாங்கும் பெருகுகிற உலகமாக இருக்கிறது. We should not forget that the Lord has called us and chosen us so that we would make a difference in the world. இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து அழைத்து இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. Just as Noah feared God and walked blamelessly before him, the Lord is calling us to live a life that will bring glory to him. நோவா தேவனுக்கு பயந்து எந்த ஒரு தவறும் செய்யாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி வாழ்ந்தானோ அப்படியே நாமும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். From the life of Noah, we learn that our Lord is calling us to live a life of separation from this world. நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நாமும் கூட இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். The Lord is calling us to live a consecrated life unto God. நாம் தேவனுக்கு என்று சொல்லி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். The Lord is calling us to build our lives in Him and in His word. நாம் கர்த்தருக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நாம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். When we look at the life of Noah, we see the Lord's hand of guidance and protection upon him and his family. நோவாவினுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய கரம் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் நடத்துகிறதையும் காக்கிறதையும் நம்மாலே காண முடிகிறது. How did Noah live and what did he do in order to receive God's favor? நோவா என்ன செய்தான், எப்படி வாழ்ந்தான், அது நிமித்தம் தேவனுடைய கிருபையை அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் செய்ததுதான் என்ன? Let us look at Genesis 7 and verse 1. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். The Lord said to Noah, go into the ark, you and all your household, for I have seen that you are righteous before me. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். I have seen you.
நான் உன்னை கண்டேன், I have seen that you are righteous. நீ நீதிமானாக இருக்கிறதை நான் கண்டேன். First, our God sees us. முதலாவது நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். The Lord sees our inner being. அவர் நம்முடைய உள்ளான மனுஷனை அவர் காண்கிறார். He sees our complete self inside and out. உள்ளும் புறமுமாக நம்மை முழுவதுமாக அவர் காண்கிறார். The Lord looks at the hearts of his people. தம்முடைய ஜனத்தின் இருதயங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். During Noah's time, when the Lord looked at the people whom he created, he saw the wickedness of men. நோவாவின் நாட்களிலே தான் உண்டு பண்ணின ஜனங்களை தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்திலே பொல்லாங்கு நிறைந்ததாய் இருந்ததை அவர் கண்டார். The wickedness of men was so great on the earth. அந்த உலகத்திலே அந்த ஜனங்களுடைய இருதயத்தின் பொல்லாங்கு அவ்வளவு மிகுதியாக காணப்பட்டது. Every intention of the thoughts of his heart was only evil continually. அவருடைய இருதயத்தின் நினைவுகளும் தோற்றமும் எப்பொழுதும் அதுவே பொல்லாததாய் இருந்தது. But when the Lord looked at Noah, he saw that he was righteous. ஆனாலோ தேவன் நோவாவை நோக்கி பார்த்தபொழுது நோவா தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டான். The Lord's eyes were upon Noah and his family. தேவனுடைய கண்கள் நோவாவின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இருந்தது. Let us go back to Genesis 7 and verse 1. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு மறுபடியும் நாம் போவோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். The Lord said to Noah, go into the ark, you and your household. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். Here we see God's direction upon him and his family. இந்த இடத்துல தேவன் நோவாவுக்கும் நோவாவுடைய குடும்பத்திற்கும் வழி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். God took him and his family to a place of shelter. It's a place of protection. ஒரு பாதுகாப்பும் ஒரு இருப்பிடமும் உள்ள ஒரு இடத்திற்கு தேவன் அவர்களை நடத்தினார். Let us look at Psalm 27 and verse 5. சங்கீதம் 27 5ஆம் வசனத்தை பார்ப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the day of trouble he will keep me safe in his dwelling. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. When the Lord saw Noah, he saw the destruction that was about to come to the earth. தேவன் நோவாவை நோக்கி பார்த்தபொழுது இந்த உலகத்துக்கு அழிவு வருகிறதை கண்டார். The Lord knew that people would perish if they rejected him. ஜனங்கள் தேவனை நிராகரிப்பார்கள் என்றால் இந்த உலகம் அழியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். But when the Lord saw Noah, he prepared him and his family so that they would find shelter in the ark. ஆனாலோ நோவாவை தேவன் நோக்கி பார்த்த பொழுது அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஒரு பேழைக்குள்ளே பாதுகாக்கப்படத்தக்கதாக அவர் தீர்மானித்தார். When the waters of the flood came and covered the earth, people were wiped out from the earth. இந்த உலகத்திலே ஜல பிரகாரம் உண்டாகி வெள்ளம் பெருக்கெடுத்து வந்த பொழுது உலகத்தில் இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் அழிந்து போனார்கள். The Lord sees people who are righteous and they will be protected. தேவன் நீதிமான்களை நோக்கி பார்க்கிறார், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் காக்கிறார். Not only did the Lord see Noah and his family, the Lord saw the generations that would come through his lineage. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரை மாத்திரம் அவர் நோக்கி பார்க்கவில்லை, அவன் மூலமாக வரப்போகிற சந்ததியும் கர்த்தர் கண்டார். The Lord ensured that Noah's seed continued on the earth even after the flood. அந்த வெள்ளத்துக்கு பிறகும் கூட நோவாவுடைய சந்ததி தொடர்ந்து அது பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி அதை கண்டார். What do we learn from the scriptures? ஆக இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? The Lord sees each one of us. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். The Lord looks at our lives and our hearts.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய இருதயத்தையும் காண்கிறார். When the Lord sees that we are righteous and God-fearing, we will surely receive His blessing and His protection, not just for our family, but also for our descendants. நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் நீதிமான்களுமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டு நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்திற்கும் நம் வருகிற சந்ததியும் அவர் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். The Lord will protect us from destruction and the storms of life. வாழ்க்கையிலே வருகிற எல்லா விதமான அழிவிற்கும் ஆபத்திற்கும் நம்மை விலக்கி காப்பார். God hates sin and wickedness. தேவன் பாவத்தையும் பொல்லாங்கையும் அவர் வெறுக்கிறார். Let us not allow those things to reside in our lives. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிலை கொண்டு இருக்க நாம் அனுமதிக்க கூடாது. There is a story of a family whose house caught fire. ஒரு குடும்பத்தின் வீடு நெருப்பினாலே அது எரிந்த ஒரு கதை உண்டு. As each parent tried to grab a few belongings and a child's hand to get out of the house as quickly as possible, this little daughter, who was holding the father's hand, broke free from his grip and ran upstairs to get a teddy bear. இந்த பெற்றோர்கள் இருவர்களும் தங்களுக்கு முடிந்ததையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே தப்பி அவர் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பிள்ளையிலே ஒரு பிள்ளை, ஒரு மகள் தகப்பனுடைய கையை உதறிவிட்டு மாடியிலே இருந்த ஒரு பொம்மையை அதை எடுக்கும்படிக்கு ஓடினது. However, when trying to come down, she found that she was trapped by the enveloping flames. She therefore ran to the upstairs window and shouted for her father's help. ஆனாலும் அவள் மாடியிலிருந்து இறங்குவதற்கு முன்பாக அந்த நெருப்பு அதிகமாக எரிய தொடங்கினபடியினாலே அவளால் வெளியே வர முடியவில்லை. ஆகையினாலே அவள் மீண்டுமாக மாடியிலே ஏறி ஜன்னல் வழியாக தன்னுடைய தகப்பனை நோக்கி கூப்பிட்டு உதவிக்காக அவள் கதறினாள். By then her father ran outside the house and stood facing the upstairs window to save her. அதனூடாக தகப்பனும் கூட வெளியிலே சென்று அந்த ஜன்னலுக்கு முன்பாக நின்று அவளை காப்பாற்ற அவன் பார்த்து கொண்டிருந்தான். The father shouted back, "Jump down, I will catch you." அப்பொழுது அந்த தகப்பன் அந்த மகளை பார்த்து அவர் சத்தமாய் சொன்னார், "மகளே, நீ குதி, நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன்" என்றார். Since she could not see her father clearly through the smoke, the little girl cried, "I'm scared to jump, Daddy." அங்கு ஒரே புகை மூட்டமாய் இருந்தபடியினாலே அவள் தன்னுடைய தகப்பனை தெளிவாக காண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகியனாலே குதிக்க அவளுக்கு ஒரு பயம் உண்டாயிருந்தது. I can't see you. அப்பொழுது அவள் சொல்கிறாள், "அப்பா, நான் உங்களை காண முடியவில்லை. I'm scared to jump." ஆகையினாலே எனக்கு குதிக்க எனக்கு பயமாக இருக்கிறது. Her father replied, "Don't worry, you just jump." அப்பொழுது தகப்பன் சொன்னார், "நீ கவலைப்பட வேண்டாம், நீ குதி, நான் பார்த்துக் கொள்கிறேன். I'm right under you and I will catch you. நான் உனக்கு நேர் கீழே இருக்கிறேன், நான் உன்னை பிடித்துக் கொள்வேன். Although you can't see me, I can see you. நீ என்னை காண முடியாமல் இருந்தாலும் என்னாலே உன்னை காண முடிகிறது." Our heavenly Father sees us at all times. நம்முடைய பரலோக தகப்பன் எல்லா நேரங்களிலும் நம்மை அவர் காண்கிறார். We find protection in His loving arms. அவருடைய அன்பின் கரத்திலே நாம் பாதுகாப்பை நாம் காண்கிறோம். He will never desert us. அவர் ஒருபொழுதும் நம்மை தள்ளிவிட மாட்டார். The Lord has promised His children that He would never leave them nor forsake them. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. The Lord's eyes are upon us. கர்த்தருடைய கண்கள் அவைகள் நம்மீது இருக்கிறது. The eyes of the Lord are upon us to guide us and protect us. நம்மை வழிநடத்தவும் நம்மை காக்கவும் கர்த்தருடைய கண் நம் மீது இருக்கிறது. The eyes of the Lord are on the righteous and those who fear Him. நீதிமான்களும் தேவனுக்கு பயப்படுபவர்களும் மீது தேவனுடைய கண் பதிக்கப்பட்டிருக்கிறது. His eyes are open unto their prayers. அவர்களுடைய ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. Our God sees us. முதலாவது நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். Second,
இரண்டாவதாக, our God reveals his purpose to his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். Let us look at Genesis chapter 6 verses 13, 14, 18 and 22. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 18, 22 இந்த வசனங்களை நாம் நோக்கி பார்ப்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. உன்னுடனே உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். When God revealed his purpose concerning Noah and his family, Noah believed the word and acted in obedience. நோவாவை குறித்தும் நோவாவினுடைய குடும்பத்தை குறித்தும் தேவன் வைத்திருந்த திட்டத்தை நோவாக்கு வெளிப்படுத்தின பொழுது நோவா அதை அப்படியே ஏற்று விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதற்கேற்ற கிரிகளை அவன் நடப்பித்தான். Noah knew that God's purpose would prevail. தேவனுடைய நோக்கம் அது நிலைக்கும் என்பதை நோவா அறிந்திருந்தான். Noah believed enough to act on God's word. தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய நோவா தீர்மானித்து அவன் விசுவாசித்து செயல்பட்டான். Isaiah 14 and verse 24 says like this. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Surely as I have planned, so it will be. நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். And as I have purposed, so it will happen. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். What the Lord has purposed to do will happen. தேவன் எதை நினைத்திருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். Man cannot stop God from doing what he wants to do. தேவன் செய்ய நினைக்கிறதை மனிதனாலே தடுத்து நிறுத்த முடியாது. The Bible says, who can change God's plan? தேவனுடைய திட்டத்தை யாராலே மாற்ற முடியும் என்று சொல்லி வேதம் கேட்கிறது. No one can change God's plans. தேவனுடைய திட்டங்களை ஒருவராலும் மாற்ற முடியாது. When the Lord wanted Noah to build an ark, தேவன் நோவா ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்பின பொழுது Noah believed the word and started building it. நோவா அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த பேழையை கட்டத் தொடங்கினான். Noah never wavered in believing God's word. தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதிலே அவன் சற்றும் அவன் விலகி போகவில்லை. Some people have doubts when God tells them to do something new. சில ஜனங்கள் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அவர்களுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. Some people have doubts when God tells them to do something different. ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்ய தேவன் சொல்லும் பொழுது அவர்களுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. Building an ark is completely a new task. ஒரு பேழையை உண்டு பண்ணுகிற அந்த காரியம் முற்றிலும் ஒரு புதிய ஒரு வேலையாக அந்நாட்களில் இருந்தது. Building such a big ark is a tough task. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேழையை கட்டுவது ஒரு பெரிதான கடினமான ஒரு வேலை. One needs to get all the required items to build an ark. அப்படியாக ஒரு பேழையை கட்ட தேவையான எல்லா உபகரணங்களும் தேவையாக இருக்கிறது. We do not know exactly how long it took for Noah to build the ark. அந்த பேழையை கட்டி முடிக்க நோவாவுக்கு எத்தனை நாட்கள் ஆனதுன்னு சொல்லி நமக்கு சரியாக தெரியாது. Noah could have taken 60 or 80 years or even more than that to build the ark and complete the work. 60 அல்லது 80 அல்லது அதற்கும் மேலான ஆண்டுகள் ஒருவேளை அந்த பேழையை கட்டி முடிக்க நோவாக்கு நேரம் எடுத்திருக்கலாம். However, Noah trusted God's plan and acted in obedience. ஆனாலும் தேவனுடைய திட்டத்தை நோவா விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே அவன் கிரியை செய்து செயல்பட்டான். Some could have said to him, "It will not rain. Why are you wasting your time in building an ark?"
மற்றவர்கள் அவனிடத்திலே சொல்லியிருக்கலாம், மழை பெய்ய போகிறதில்லை, ஏன் பேழையை கட்டுகிற இந்த வேலையிலே உன் நேரத்தை செலவிடுகிறாய் என்று சொல்லியிருக்கலாம். He never accepted the opinion of others. மற்ற ஜனங்களுடைய அவர்களுடைய கூற்றை, அவர்களுடைய வார்த்தைகளை அவன் செவி கொடுக்கவில்லை. For Noah, this was a God's plan, so he believed what God said and acted in obedience to his word. நோவாவுக்கோ இது தேவனுடைய திட்டம், ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படியே நான் செயல்படுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு இருந்தான். Proverbs 16 and verse 20 says like this. நீதிமொழிகள் 16 அதிகாரம் 20 இப்படியாக சொல்லுகிறது, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். Hallelujah. அல்லேலூயா. Noah listened to God's instruction and his counsel. நோவா தேவனுடைய ஆலோசனையையும் அவருடைய போதனையையும் அவன் கேட்டு அதன்படி நடந்தான். God led Noah and his family safely and wonderfully. நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் அற்புத விதமாக அருமையாக நடத்தி சென்றார். In the Middle Eastern deserts, Arabian horses are trained rigorously. இந்த மத்திய கிழக்கு அந்த பகுதியிலே இருக்கிற இந்த பாலைவனத்திலே ஜனங்கள் அநேக காரியங்களை பயிற்சிக்கிறார்கள். The horses must learn to fully obey their master. அங்க இருக்கிற அந்த விலங்குகள் தங்களுடைய எஜமான்களுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறது. The obedience is tested by depriving the horses of water for many days and then turning them loose near water. அப்படிப்பட்ட அந்த குதிரைகள் அந்த எஜமான்களுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறதா இல்லையா என்பதை சோதிக்கத்தக்கதாக அந்த குதிரைகளுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காதபடிக்கு பல நாட்களை வைத்து அதன் பிறகு தண்ணீர் இருக்கிற பகுதியிலே அந்த குதிரையை அவிழ்த்து விடுவார்கள். As the horses get to the edge of the water and just before they drink of the much needed water, the trainer blows his whistle. If the horses have learned to obey, they turn around and come back to the trainer, who then gives them as much water as they need. அப்பொழுது அந்த குதிரை அந்த தண்ணீரை குடிக்க அது நெருங்கும் பொழுது அந்த குதிரையை பயிற்சிவிக்கிறவர் அவர் என்ன செய்வார், அவர் ஒரு விசிலை ஊதுவார். அப்பொழுது அந்த குதிரை அது கீழ்ப்படுகிற குதிரையாக இருக்குமானால் அது உடனடியாக திரும்பி அந்த பயிற்சியாளரிடத்திலே அந்த குதிரை திரும்பி வந்துவிடும். அப்பொழுது அந்த பயிற்சியாளர் அந்த குதிரைக்கு தேவையான அளவு தண்ணீரை கொடுப்பார். The trainer knows what his horses need. அந்த குதிரைக்கு என்ன தேவை என்பதை அந்த பயிற்சியாளர் அறிந்திருப்பார். And will not allow them to die of thirst. தாகத்தினாலே அது இறந்து விடாதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார். But they must trust him. ஆனாலும் அவைகள் அவரை விசுவாசிக்க வேண்டும். God knows what his children need. தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். And wants to supply it. அதை அவர்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். But we must trust and obey him. ஆனாலும் நாம் தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Even if the Arabian horses had strong feelings to eat something or drink some water, could not do so as they had to follow their master. அந்த அரேபிய குதிரைகளும் அவைகள் ஏதாவது சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள் இருந்தாலும் தங்களை பயிற்சிவிக்கிறவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படியே அவைகள் கீழ்ப்படிந்து நடக்கிறது. In the same way, when the Lord has a purpose concerning our lives, the Lord wants us to fulfill it. அதுபோலவே தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கும் பொழுது அதை அவர் நிறைவேற்ற நாம் இடம் கொடுக்க வேண்டும். The Lord expects us to fulfill it rather than doing something else which God never intended us to do. நாம் எதை செய்ய கூடாததோ அதை நாம் செய்யாதபடிக்கு தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும். In the book of Numbers, we read about the 12 men who went to spy out the land of Canaan. என்னாகமத்திலே 12 நபர்கள் அந்த தேசத்தை வேவு பார்க்க போனதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
The Lord wanted to give this land to the people of Israel as their inheritance. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவர்களுக்கு அந்த தேசத்தை ஒரு சுதந்திரமாக கொடுக்க விரும்பினார். The spies observed the land and the people. அந்த வேவுக்காரர்கள் அந்த தேசத்தையும் அந்த தேசத்து ஜனத்தாரையும் அவர்கள் வேவு பார்த்தார்கள். The land was beautiful, but the people who lived there were huge and powerful. அந்த தேசம் மிகவும் அழகுள்ளதாக இருந்தது. ஆனாலோ அங்கு வாசமாய் இருந்த ஜனங்கள் அவர்கள் ராட்சதராக இருந்தார்கள். But when they came back with a report to give to Moses and the people, 10 of the spies spoke in fear concerning their inability to possess the land. அவர்கள் திரும்பி வந்து மோசேவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்கள் கண்டது குறித்து அவர்கள் சொல்ல வந்த பொழுது 12 10 பேர் அவர்கள் பயத்தினாலே நிரம்பி அந்த தேசத்தை சுதந்திரிக்க கூடாத காரியங்களை அவர்கள் சொன்னார்கள். 10 of the spies had no faith that they would possess the land. அந்த 10 வேவுக்காரர்களுக்கு அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்கிற நம்பிக்கையே இல்லாதிருந்தது. But 2 of the spies, namely Caleb and Joshua, spoke with confidence. ஆனாலோ மற்ற வேவு பார்க்க போன 2 பேர்களாகிய காலேபும் யோசுவாவும் அவர்கள் விசுவாச வார்த்தைகளை பேசி நாம் சுதந்திரிப்போம் என்று சொன்னார்கள். Caleb and Joshua were the 2 spies who brought back a good report. ஆக அந்த காலேபும் யோசுவா என்கிற அந்த 2 வேவுக்காரர்கள் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். And they believed that God would help them succeed. அவர்கள் என்ன விசுவாசித்தார்கள்? நாம் வெற்றி பெற தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசித்தார்கள். Caleb and Joshua did not go along with the majority, but rather they believed what God had promised to do for them. ஆக காலேபும் யோசுவாவும் அங்கிருந்த அநேகருடைய வார்த்தையோடு கூட அவர்கள் சேர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் விசுவாசித்து நாம் தேசத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்லி நம்பினார்கள். They walked by faith and not by sight. அவர்கள் கண்டு அல்ல, அவர்கள் காணாமல் அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். Although it seemed impossible in the sight of men, it became possible for those who believed the word of the Lord. ஜனங்களுடைய கண்களிலே அது ஒரு கூடாத காரியமாய் இருந்தாலும் எவர்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது கூடுகிறதாக முடிகிறது. Whose report are we going to believe? நாம் யாருடைய செய்தியை நாம் விசுவாசிக்க போகிறோம்? Are we going to believe what others say? மற்றவர்கள் சொல்லுகிறதை நாம் விசுவாசிக்க போகிறோமா? Or are we going to believe what the word of God says? அல்லது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் விசுவாசிக்க போகிறோமா? The scripture says it is better to trust in the Lord than to trust in man. மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Here we see Caleb and Joshua fulfilling God's purpose in that situation. இந்த இடத்திலே அந்த சூழ்நிலையிலே காலேபும் யோசுவாவும் தேவனுடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். The Lord wants us to fulfill his purposes in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Just as Noah listened to God's instructions and fulfilled God's purpose on this earth, we should also listen to what God says and fulfill his will in our lives. நோவா எப்படி தேவன் கற்றுக் கொடுத்தவைகளை கேட்டு அதன்படியே கீழ்ப்படிந்து நடந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினானோ நாமும் அதுபோலவே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக காணப்பட வேண்டும். Let me summarize what we just heard. இப்பொழுது நாம் கேட்டவைகளை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். First, our God sees us. முதலாவது நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். He sees our hearts, our thoughts and our situations. அவர் நம்முடைய இருதயங்களும் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் அவர் காண்கிறார். The Lord will guide us and protect us when we commit ourselves to him and his will. நம்மை தேவனுக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆளுகை செய்து நம்மை நடத்துவார், வழி காண்பிப்பார். Second, our God reveals his purpose to us so that we would fulfill it. இரண்டாவது, நாம் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவருடைய நோக்கங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். It is better to trust in the Lord than to trust in man. மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். The Lord wants us to believe his word
and act on it in obedience. நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் செயலாக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். The God of Noah is our God. நோவாவின் தேவன் நம்முடைய தேவன். When we fear God and live according to His word, the Lord will lead us. நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடப்போமானால் தேவன் நம்மை நடத்துவார். Let us look to God in prayer. ஜெபத்திலே நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். Our Heavenly Father, we thank you and we praise you. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Thank you for the lessons we learned from the life of Noah. நோவாவின் வாழ்க்கை மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு நன்றி. The God of Noah is with us. நோவாவின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். We pray for all those who have listened to your word. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we thank you that we have hope in you. கர்த்தாவே, உம்மிலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You're a God who sees us. நீர் எங்களை காண்கிற தேவன். Lord, you know our intentions, our thoughts and our situations. எங்கள் எண்ணங்களையும் எங்கள் சிந்தைகளையும் எங்கள் சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். We commit everything into your hand. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். We pray that you will continue to lead your people. உம்முடைய ஜனங்களை நீ தொடர்ந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Father. நன்றி பிதாவே. You're a God who will reveal your purpose to us. உம்முடைய நோக்கத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். Lord, we pray that you will reveal your purposes concerning your children. உம்முடைய ஜனங்களை குறித்து கர்த்தர் நீர் வைத்திருக்கிற நோக்கங்களை அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that we will act according to what your word says. உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே நாங்கள் நடக்க ஜெபிக்கிறோம். We pray that your children will see your glory. உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். We give you all glory, all honor and praise. எல்லா துதி கன மகிமையையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of the Lord Jesus Christ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் and love of the Father பிதாவுடைய அன்பும் and fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் be with us now and forever. நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.